ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு அவர் ஜஹானாஸ் குக்கிங். நம்ம சேனலில் இன்றைக்கி சூப்பரான டேஸ்டான உங்கள் எல்லாத்துக்கும் ரொம்ப பிடித்தமான சின்னவங்கலேருந்து பெரியவங்க வரை விரும்பி சாப்பிடக்கூடிய மொறுன்னு மசால் வடை, அதுவும் மொறுன்னு மசால் வடை ரேஷன் கடை துவரம்பருப்பில் ஈஸி மெத்தடில் செய்வது எப்படின்ட்டு சுவையான வடை. வாங்க வீடியோக்குள்ளே போய் செய்ய ஆரம்பிக்கலாம். அதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ் பார்ப்போம். ரேஷன் கடை துவரம்பருப்பே நான் 2 வகையாக வாங்கியிருக்கேங்க. ஒன்று மூடு பருப்பு, ஒன்று ஓப்பன் பருப்புண்டு. அதில் மூடு பருப்பில் 50 கிராமும் ஓப்பன் பருப்பில் 50 கிராமும் அதுபோக கடலைப்பருப்பில் 50 கிராமும் போட்டிருக்கேங்க. பட்டாணி பருப்பும் 50 கிராம் சேர்த்துருக்கேங்க. ஆனால் மெஜாரிட்டி ரேஷன் கடை பருப்பு தான். இதுதான் நான் சேர்த்துருக்கேன். ஏன்னா கடலைப்பருப்பு இன்னும் கொஞ்சம் டேஸ்ட் கொடுக்குறக்காண்டி. முக்கால்வாசி அப்போ 100 கிராமும் நான் ரேஷன் பருப்பு தான் நான் சேர்த்துருக்கேன். இப்போ இதை நல்லா அலசி முத்து தண்ணி வர்ற அளவு கலந்து இருத்து தண்ணியை வச்சுட்டு அதில் நல்ல தண்ணி ஊற்றி நான் ஊற வச்சுட்டேங்க. 2 மணி நேரத்துலேருந்து 3 மணி நேரம் ஊறினாலே போதும். 2.5 மணி நேரமே போதும். அதுக்கப்புறம் நான் தேவையான இன்க்ரீடியன்ஸ் எடுத்திருக்கேன். 2 பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன். உங்கள்கிட்ட சின்ன வெங்காயம் இருந்தால் 10லேருந்து 15 போட்டுக்கோங்க. கருவேப்பிலை, ஒரு பச்சை மிளகா, மல்லித்தலை, அப்புறம் ஒரு 5 பூண்டு பல்ல உரித்து வச்சுருக்கேன். நெக்ஸ்ட்டு ஒரு துண்டுக்கு இஞ்சி, அதை எடுத்து மிக்சியில் இப்போ அரைக்க போகிறேங்க. டிக்குன்னு ஒரே அடி தான், ரொம்ப எல்லாம் போட்டு ஒரே அடிச்சுக்கிட்டு இருக்கக்கூடாது. பல்ஸ் மோடில் தான் போட்டு அடிக்க போகிறேன். இப்போ இஞ்சியையும் பூண்டையும் அப்புறம் கருவேப்பிலை, மல்லித்தலை இதெல்லாம் நான் ஏன் போடுறேன்னா கிட்ஸுங்களுக்கு ஒவ்வொன்றா வரும், அவங்க எடுத்துக்கிட்டே இருப்பாங்கள்ல, அதுக்காண்டி தான் நான் போட்டு இதிலே அடிச்சிருவேன். இப்போ நம்ம சோம்பு மட்டும் 2 டீஸ்பூனுக்கு போடணுங்க. அப்புறம் தேவைக்கேற்ப உப்பு. இது போக நான் பக்கத்தில் எண்ணெயை சூடு பண்ணி லோ ஃப்ளேமில் வச்சுட்டேன். அது சூடு பண்ணட்டும், அதுக்குள்ளாட்டி நம்ம இதை ரெடி பண்ணிடுவோம். அப்புறம் இந்த பருப்பை எப்படி அரைக்கணும்னா ரொம்ப நைஸாக அரைச்சிடக்கூடாது, ரொம்ப சாஃப்டாகவும் அரைச்சிடக்கூடாது. இந்த பக்குவத்தில் நீங்கள் அரைச்சி எடுத்துக்கணும். இதோட அந்த 2 வெங்காயத்தையும் சின்ன பொடியாக நம்ம கட் பண்ணி எடுத்துக்கிட்டாச்சு. இதே மாதிரி 2 தடவையும் நம்ம அடித்து சேர்த்தியாச்சு. இப்போ நல்லா பிசையணுங்க. இப்போ நீங்கள் இது மிக்சியில் அடிக்கிறப்பே உங்களுக்கு அப்படி ஒரு வாசம்னா, அந்த பருப்பும் அந்த சோம்பும் சேர்ந்த வாசம்னா அப்படி கமகமன்னு வீடே மணக்கும். அவ்வளோ ஒரு டேஸ்ட்டு கொடுக்கும். கிட்ஸுங்க விரும்பி சாப்பிடுவாங்க. கிட்ஸுங்களுக்கு ப்ரோட்டீனுக்கு இது ஹெல்த்தியும் கூட. சூப்பராக இருக்கும். ஈஸி மெத்தடு தான். அவ்வளோதாங்க, நம்மளுக்கு வடை மாவு ரெடி ஆயிடுச்சு. இப்போ ஒரு உருண்டை இப்படி எடுத்து உருட்டிக்கிட்டு அதை நடுவில் இந்த மாதிரி சப்பட்டையாக, ஒரு நடுவில் கொஞ்சம் கும்மலாகவும் ஓரத்தில் சப்பட்டையாகவும் இந்த மாதிரி ப்ரெஸ் கொடுத்துட்டு நீட்டாக செஞ்சுக்கோங்க. இப்போ எண்ணெய் நல்லா சூடானதும் இதை நீங்கள் போட்டிங்கன்னா எண்ணெயில் பிரிஞ்சு போகாது. பாருங்கள், இப்படி போட்டிங்கன்னா எண்ணெயில் பிரிஞ்சு போகாது. இதே மாதிரி என்னோடய சட்டிக்கு நான் ஊற்றிருக்க எண்ணெய்க்கு 3 வடை தாராளமாக போட்டுக்கலாம். நான் 3 வடையாக நான் சுட்டு எடுத்துக்க போகிறேன். இப்போ இது கிட்டத்தட்ட 9லேருந்து 12 வடை வருங்க நான் எடுத்திருக்க மாவுக்கு. மொத்தத்துக்கே நான் இவ்வளோ மாவு தான். இவ்வளோ மாவுலையும் ஒரு 5லேருந்து 6, 7 பேர் சாப்பிட்டுக்கலாம். 2 வடையாக அந்தளவு வடை வரும். இந்த ரேஷன் கடை துவரம்பருப்பில் நீங்கள் நினைப்பீங்க, என்னடா செய்கிறது, இது வாங்கவே வேணாம், நம்ம விட்டுருவோம், அப்படி இல்லாட்டி இது வாங்கி வேஸ்ட்டாக கிடக்குதே, யூஸ் பண்ணாமல் இருக்குதேண்டா, இந்த மாதிரி வடை சுடுங்க. இந்த மசால் வடை சுடலாம், இல்லை சென்னை ஸ்டைலில் வடகரி செய்யலாம். சூப்பராக இருக்கும், டேஸ்ட்டாக இருக்கும். நெக்ஸ்ட்டு சென்னை ஸ்டைல் வடகரி நான் உங்களுக்கு போடுறேன். சூப்பராக இப்போ லோ ஃப்ளேமில், ஹை ஃப்ளேமில் வச்சு அப்புறம் லோ ஃப்ளேமில் வச்சிங்கன்னா தான் நடுவுலலாம் சூப்பராக வெந்திருக்கும். இப்போ லோ ஃப்ளேமில் வச்சு எந்த சைடு வேகலையோ திருப்பி வேக வச்சுக்கணும். உங்களுக்கு பொன் சிவப்பு வந்ததுக்கப்புறம் இந்த வடையை எடுத்துக்கரலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வடை பார்க்க எவ்வளோ அழகாக இருக்குன்னு, அதே மாதிரி டேஸ்ட்டும் அல்டிமேட்டாக இருந்துச்சுங்க. இது அப்படியே எடுத்து ஒரு கடி கடிச்சோம்னா அது டேஸ்ட்டு அடுத்தடுத்து இன்னும் வடை வேணும்னு கேட்டுச்சுங்க. அந்த அளவு டேஸ்ட்டாக இருந்துச்சு. கிட்ஸுங்களுக்கு பருப்பு வடை யாருக்கு பிடிக்கலையோ, மசால் வடை, அவங்களுக்கு ஒன்ஸ் இந்த மாதிரி சத்தான வடை செஞ்சு கொடுத்தீங்கன்னா அவங்க கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க. இன்றைக்கி எங்கள் வீட்டில் இஃப்தார் ஸ்பெஷல் இந்த ரேஷன் கடை மசால் வடை தான். அதோடு நாங்கள் அதிராம்பட்டினம் கறிக்கஞ்சி, அதில் இன்றைக்கி கறிலாம் நிறையா போட்டிருந்தாங்க. மேங்கோ ஸ்பெஷல் கடப்பாசி, அப்புறம் நார்மல் அஸ்யூஸ்வல் எப்போவுமே பேரிச்சம்பழம் இல்லாமல் இல்லை ஜூஸு. நெக்ஸ்ட்டு தண்ணியை வச்சு இன்றைக்கி நோம்பு திறந்தாச்சுங்க. இந்த ரேஷன் கடை மொறுன்னு மசால் வடை நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்ட் செக்ஷன்
பாக்ஸில் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். செம்ம சூப்பராக இருக்கும். மொருண்டு வெளியில் கிறிஸ்பியாகவும் உள்ள சாஃப்டாகவும் சத்தான வடைங்க. உங்கள் கிட்ஸுங்களுக்கு உங்கள் வீட்டில் உள்ளவங்களுக்கு இன்றைக்கே செஞ்சு கொடுங்க. இதே மாதிரி நீங்களும் செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு எனக்கு மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிங்கன்னா தான் நான் போடுற புது ரெசிபி உங்களை வந்து சேரும். இதே போல் நெக்ஸ்ட் ஒரு அருமையான ரெசிபியில் உங்களை வந்து சந்திக்கிற வரை எனக்காண்டி வெயிட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். தேங்க்யூ மக்களே. அஸ்ஸலாமு அலைக்கும். பாய் பாய்.